ராவண வெற்றி விழாவை நம்ம எப்படி கொண்டாடுறது, என்னென்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி தீபாவளின்றதையே குழப்பி வச்சிருக்காங்க அப்படின்றதும் கவனிக்கிறோம். ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றாங்க. இது எல்லாமே பிராமண கும்பல் நம்மள குழப்பத்திலேயே வச்சிருக்கணும், நம்ம ராமன் செத்ததை கொண்டாடக்கூடாது அப்படின்னு எடுக்கிற முயற்சிகள் தான். ராவண வெற்றி விழா கொண்டாட்டத்தை எப்படி எல்லாம் தடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல காற்று மாசடைதலை சொல்லி பட்டாசு வெடிக்க கூடாது அப்படின்னு இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் வச்சு பட்டாசு வெடிக்காத அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்க. ராவண வெற்றி விழா என்ற பண்டிகை 7500 வருஷங்களாக இந்திய உபகண்டத்துல கொண்டாடப்படுற பண்டிகை. தமிழ் மாமன்னனான ராவணனுடைய வெற்றியையும் யூத பயங்கரவாதியான ராமனின் தோல்வியையும் குறிக்கிற பண்டிகை. தமிழர்களுடைய மிக முக்கியமான பண்டிகை இந்த ராவண வெற்றி விழா. அதுல பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது நம்மளோட உரிமை. அதுல இந்த திடீர்னு முளைக்கிற சினிமா பிரபலங்களோ அல்லது கிரிக்கெட் பிரபலங்களோ அல்லது வேற யாரோ ஒரு பிராமண பேச்சாளரோ இதுல தலையிடக்கூடாது. ராவண வெற்றி விழாவான அந்த தீபாவளின்ற பண்டிகை அப்ப பட்டாசு வெடிக்கிறது தமிழர்களின் தொன்று தொட்ட சம்பிரதாயம். அதனால அதை விட்டு கொடுக்காதீங்க. கண்டிப்பா எல்லாரும் பட்டாசு வெடிங்க. குறிப்பா பொம்மை துப்பாக்கி குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுங்க. இந்த பொம்மை துப்பாக்கின்றது இந்திரன் ராமனை துப்பாக்கியால் வீழ்த்தினார் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். முருகர் காலத்திலே கன் வந்துருச்சு. அது 6 ஷூட்டர். ராவண இந்திர காலத்துல அதுவே பரிணாம வளர்ச்சி கொண்டு டபுள் பேரல் ஷாட் கன், AK-47, AK சீரீஸ் ஸ்னைப்பர் கன் இப்படி உருமாறுச்சு. அதுக்கான தேவையும் இருந்துச்சு. ஏன்னா ராமனும் அவனுடைய கூட்டாளிகளும் காட்டுக்குள்ள அவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால்தான் இந்த துப்பாக்கி ரகங்களை உருவாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ராவணனும் இந்திரனும் தள்ளப்பட்டாங்க. அடுத்து இனிப்பு ஆட்டுக்கறி உண்ணுதல். ராமராஜ்யத்திலிருந்து தமிழ்நாடு விடுபட்ட விடுதலை நாள் தான் ராவண வெற்றி விழாவான அந்த தீபாவளி பண்டிகை. அதனால இனிப்பு வகைகள் சாப்பிட்றது கொண்டாட்டத்தினுடைய ஒரு பகுதி. ஆட்டுக்கறி உண்ணுதல், இது ஒரு பாயிண்ட் இருக்கு. தமிழ்நாட்டுல சில பகுதிகளில் மட்டன் தீபாவளி அப்படின்னு கொண்டாடுவாங்க. அதாவது ஆட்டுக்கறி சமைச்சு சாப்பிட்டு தீபாவளியை கொண்டாடுவாங்க. இந்த மட்டன் தீபாவளி எதை குறிக்குது அப்படின்றது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ராமனுடைய அடையாள விலங்கு ஆடு. அவனுடைய அடையாள விலங்கான ஆட்டினுடைய இறைச்சியை சாப்பிட்டு தீபாவளி கொண்டாடுவதுன்றது ஒரு வழக்கமா ஆயிருக்கு. அதுக்கு பேரு தான் மட்டன் தீபாவளி. அதாவது ஆட்டுக்கறி சமைச்சு சாப்பிட்றதுன்றது மறைமுகமா ராமன் தோத்து போயிட்டான் அப்படின்றத குறிக்குது. அதுதான் இந்த மட்டன் தீபாவளிக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட்.